வாழ்க்கையை ஆனந்தமாக அனுபவித்தல். இந்த மூச்சை ஆனந்தமாக அனுபவியுங்கள். உங்களது மூச்சை ஆனந்தமாக அனுபவியுங்கள் என இந்த முழு உலகத்திலும் யார் உங்களுக்கு சொல்லப் போகிறார்கள்? உங்களது உணவை ஆனந்தமாக அனுபவியுங்கள். காணும் காட்சிகளை ஆனந்தமாக அனுபவியுங்கள். திரைப்படத்தை ஆனந்தமாக அனுபவியுங்கள். ஒரு பாடலை ஆனந்தமாக அனுபவியுங்கள். உங்களது விமான பயணத்தை ஆனந்தமாக அனுபவியுங்கள் என மக்கள் கூறுவார்கள். ஆனால் உங்களது மூச்சை ஆனந்தமாக அனுபவியுங்கள் என யார் கூறுகின்றார்கள்? இந்த வாழ்க்கையுடன் நீங்கள் சௌகரியமாக இருந்தால், இந்த உயிர் வாழ்க்கையுடன், இந்த கணத்துடன், இந்த மூச்சுடன் நீங்கள் சௌகரியமாக இருந்தால், ஒப்பிட முடியாத ஒரு ஆனந்தத்தின் இராச்சியத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஒரு தடவைக்கு ஒன்று என வரும் மூச்சை ஆனந்தமாக அனுபவிப்பது, அதனை புரிந்து கொள்வது, உங்களின் உள்ளே செல்வது, இவைதான் உண்மையாக வாழ்வை வாழும் கலையாகும். நீங்கள் உங்களது வாழ்விலே எனது வாழ்வில் அடிக்கின்ற, துடிக்கின்ற அந்த அற்புதத்துடன் நான் தொடர்பில் இருப்பது முக்கியம். என் உள்ளே இந்த மூச்சின் அலை வந்து போய்க் கொண்டிருக்கின்றது என சொல்லக்கூடிய நிலையை அடைந்து உள்ளீர்களா? சிறிய சிப்பிகள் போன்ற ஒட்டுண்ணிகள் சில வேளைகளில் கடலின் கரையில் உள்ள சுவர்களில் ஒட்டியிருக்கும். அவைகளாலே விரைவாக அசைந்து செல்ல முடியாது. அந்த அலை உள்ளே செல்லும் பொழுது அவை வெயிலில் காய்ந்துவிடும். பின்னர் அந்த அலைகள் மீண்டும் வருவதற்காக காத்திருக்கும். தமக்கு தேவையான அந்த ஊட்டச்சத்தை எடுத்து வருவதற்காக காத்திருக்கும். அவற்றின் முழு வாழ்க்கையும் ஒவ்வொரு கணமும் அந்த அலை மீண்டும் வருவதற்காக காத்திருப்பதில் அடங்குகிறது. அந்த உயிரினங்களுக்கு பெரிய மூளை உள்ளதா? இல்லை. ஏதாவது மூளை இருந்தாலும் அவை நாளாந்தம் தமது வாழ்வை கழிப்பதற்கான அளவுதான் இருக்கும். ஆனால் அந்த சமுத்திரத்தின் அலை வருவது அவற்றிற்கு தெரியும். அவை அதனை அறிந்திருப்பதனால் அவை காத்திருக்கின்றன. அவற்றினது கவனம் ஒன்றே ஒன்றின் மேல்தான் உள்ளது. அவற்றின் செயற்பாடு ஒன்றின் மேல்தான் உள்ளது. அது ஒன்றுதான் அவற்றின் முக்கியத்துவம். அதுதான் அவற்றிற்கு ஊட்டச்சத்தை எடுத்து வருகின்றது. அவற்றிற்கு மிகவும் அற்புதமான உயிர் எனும் கொடையை எடுத்து வருகின்றது. அந்த அற்புதமான தண்ணீர் மீண்டும் வருவதற்காக காத்திருப்பது. இந்த அன்பளிப்பை வேறு யாராலும் கொடுக்க முடியாது. அவை கடைகளில் விற்கப்படுவதில்லை, ஆனால் தினமும் கொடுக்கப்படுகின்றது. இந்த உயிர் எனும் கொடை எல்லா இடங்களிலும் கொடுக்கப்படுகின்றது. என்னிடம் என்ன உள்ளது? என்னிடம் பார்க்கக்கூடிய கண்கள் உள்ளன. என்னிடம் கேட்கக்கூடிய காதுகள் உள்ளன. என்னாலே உணர முடியும். என்னால் புரிந்து கொள்ள முடியும். அப்படியென்றால் நான் ஏன் இந்த உயிர் வாழ்க்கை என்னும் அன்பளிப்பை அறிந்து கொள்ள முயற்சி செய்யக்கூடாது? அந்த அற்புதம் எனது வாழ்க்கையை வடிவமைக்கும் பொழுது நான் என் உள்ளே உள்ள அந்த உணர்வை ஏன் உணரக்கூடாது? நானும் அந்த சிப்பிகள் போல உயிரின் மேலே கவனத்தை செலுத்த வேண்டும். அந்த அற்புதம் நடைபெறும் பொழுது எவ்வாறு கொண்டாட வேண்டும் என வாழ்க்கைக்கு தெரிகிறது. அந்த சிறிய சிப்பிகள் தங்களை திறந்து தமது சிறிய விசிறிகளை வெளியே வீசி தண்ணீரில் நடனம் ஆடும். எப்படியோ இந்த பலம் வாய்ந்த மிகுந்த சத்தத்துடன் அழிவை ஏற்படுத்தக்கூடிய சமுத்திரம் வருகின்றது. வந்து அந்த சிறிய சிப்பிகளுக்கு சிறிய அன்பளிப்பை தினமும் எடுத்து வருகின்றது. அந்த சிப்பிகள் அதனை கொண்டாடுகின்றன. அவற்றை தொடுகின்ற அதே சக்தி எங்களையும் தொடுகின்றது. இந்த மூச்சு வந்து சென்று மீண்டும் வருவதை எவ்வாறு கொண்டாடுவது என எங்களுக்கு தெரியுமா? தாகம் உள்ளவனுக்கு ஒரு துளி தண்ணீர் போல, நம்பிக்கை இழந்தவனுக்கு நம்பிக்கை போல, சூரியகாந்தி பூவிற்கு சூரியன் போல, தேனீக்கு தேன் போல, பசித்தவனுக்கு உணவு போல எனக்கும் உங்களுக்கும் இந்த ஒவ்வொரு மூச்சும் இருக்கட்டும். உளமாற நன்றி செலுத்துதல் என்பது ஒவ்வொரு மனிதனாலும் செய்யக்கூடிய ஒன்று. இருப்பினும் அதுவே மிகவும் குறைவாக செய்யப்படுகிறது. இதனை டாக்டர்கள் உங்களுக்கு கூற மாட்டார்கள். இது உங்களது இரத்த பரிசோதனையில் தெரிய வராது. உளமாற நன்றி உணர்வு இருக்கின்றதா என யாரும் இரத்த பரிசோதனை செய்வதில்லை. இருப்பினும் எங்கள் எல்லோருக்கும் உளமாற நன்றியை உணரும் குறைபாடு உள்ளது. எங்களுக்கு தரப்பட்டவற்றின் அழகு பற்றி எங்களுக்கு தெரியாது. இந்த மூச்சின் அழகு பற்றி நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை. இந்த மூச்சின் அழகை நீங்கள் ஒரு தடவை புரிந்து கொண்டால் நீங்கள் எவ்வாறு அதற்கு உளமாற நன்றி செலுத்தாமல் இருக்க முடியும்? எனவே உளமாற நன்றி செலுத்துங்கள். ஆனந்தமாக இருங்கள். அந்த உணர்வை ஆனந்தமாக அனுபவிக்கும் பொழுது சில வேளைகளில் நீங்கள் கண்ணீர் சிந்தலாம். அது துன்பத்தின் கண்ணீர் அல்ல, ஆனந்தத்தின் கண்ணீர். அப்பொழுது நீங்கள் அவை இரண்டுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். நீங்கள் இருளின் உணர்ச்சியை உணர்வதை விடுத்து உள்ளத்தில் இருந்து வெளிப்படும்
முதலாவது ஒளியின் கதிர்களை அனுபவிப்பீர்கள்.